இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பம்ப்கின் பேஸ்கெட் வந்து எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் சொல்கிறேன். பாருங்கள், இந்த 2 மாடலுமே அழகாக இருக்குது. உள்ளே பாருங்க எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேட்சாக வந்துட்டு கைப்பிடியும் போட்டிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. 2 மாடல் எல்லோ அண்டு க்ரீன் கலர் காம்பினேஷன் வச்சு 2 மாடலில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த அழகான பம்ப்கின் பேஸ்கெட் வந்து எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து பேஸ் வந்து 18 ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஒயரு பேஸு. இது வந்து விட்டு வந்து 9 1 2 3 4 5 6 7 8 9 நாட்டு வந்து அகலம், 18 வந்து நீளம். அப்போது 7 அடியில் 18 ஒயர் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த பேஸு 18 ஒயரு 7 அடியில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அகலம் வந்து 9 நாட்டு. இதில் வந்து 18 நாட்டு, இதில் வந்து 9 போட்டால் இந்த சைஸில் நம்மளுக்கு வரும். கார்னர் இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கணும். 4 கார்னரும் ஸ்டார்ட் பண்ணுறது டர்ன் பண்ணுறதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஹைட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர், இது வந்து பேஸ் ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா சைடு வால் வந்து 3 லைனு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் 3 லைன்ஸ் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 2 அடியில் 18 ஒயர் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3வது லைன் போட்டு முடிச்சுட்டு நம்ம எந்த லைனில் இருந்து வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து உள்பக்கமாக இந்த க்ரீன் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். 2 அடியில் 18 ஒயர் கட் பண்ணிக்கணும். அதை வந்து இப்போ இங்கே இந்த ஒயரில் ஜாயின் பண்ணியிருக்கோன்னா 2 ஒயர் விட்டுட்டு 3வது ஒயரில் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி 2 நாட்டுக்கு அப்புறம் 3வது நாட்டில் உள்பக்கமாக ஜாயின் பண்ணணும். அப்போ நம்ம அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் பின்னுறப்போ வந்து நம்மளுக்கு அந்த நம்ம அட்டாச் பண்ண க்ரீன் கலர் ஒயரையும் சேர்த்து போடணும். சேர்த்து நம்ம வந்து பின்னல் போடணும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட்டிருக்கேன். அப்போ அந்த மாதிரி நம்ம போடுறப்ப இந்த ஒரு லைனு 2 லைனுக்கு அப்புறம் 2 நாட்டுக்கு அப்புறம் ஒரு நாட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு 2 நாட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் ஒயர் வந்து அடுத்த நாட்டில் 3வது நாட்டில் ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஜாயின் பண்ணுறப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம எல்லோ கலரில் பின்னுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஆட் ஆகுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பல்ஜ் ஆகி வரும். அது வந்து நம்மளுக்கு மேலே வந்து பம்ப்கின் ஷேப் கிடைக்கும். அப்போ அதுக்கப்புறம் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 2 அடி 18 ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து 12 நாட்டு வர மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். அப்போ உள்பக்கம் மடங்கி வர மாதிரி வரும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ்லாம் சொருகிட்டு ஒரு 5 லைன் 6 லைன் சொருகுங்க. எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு சொருகிட்டு பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இது வந்து 7 அடியில் 18 ஒயர் வச்சு இந்த பேஸ் போட்டு நான் இந்த கூட போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பண்ணி இதே மாதிரி ஒரு பம்ப்கின் பேஸ்கெட் வந்து நீங்கள் பின்னுங்கள். அப்புறம் இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா நார்மல் பாக்ஸ் நாட் வச்சே நான் போட்டிருக்கேன். அதாவது 2 ஒயரு க்ரீன் கலரில் ஒரு ஒயரு எல்லோ கலரில் ஒரு ஒயரு எடுத்து நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் நாட்டு ஒன்று, இந்த பக்கம் எல்லோ நாட்டு ஒன்று, அப்புறம் மிக்ஸ்டு நாட் 2 சைடு வரும். அப்போ ஸோ டோட்டலாக வந்து 4 நாட்டு ஆல்டர்னேட்டிவாக நம்ம போட்டுகிட்டே வரணும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹைட்டு தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். இந்த ஹேண்டிலுக்கு வந்து நான் வந்து 12.5 அடி எடுத்து நம்ம வந்து போட்டுக்கணும். எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். லென்த்தாக வேணும்னா ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா அப்படி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மாடல் பம்ப்கின் பேஸ்கெட்டில். இன்னொரு மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கேன்.
இந்த மாதிரி பம்கின் பேஸ்கெட்டு, இது ஒரு மாடலு. இப்போ இது வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15 ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்து 7.5 அடியில் ஒயர் எடுத்திருக்கேன். 7.5 ஃபீட் 7.5 அடியில் 15 ஒயர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 ஒயரு சேம் தான். 1 2 3 4 5 6 7 8 9 9 ஒயர் வந்து 9 நாட்டு வந்து அகலம், 15 நாட்டு வந்து நீளம். ஒயர் பார்த்திங்கன்னா 7.5 அடி 7.5 ஃபீட் 7.5 அடியில் 15 ஒயர் எடுத்து 9 நாட்டு அகலம் வச்சு நான் வந்து இந்த பேஸ் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்னர் இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கணும். நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் இதை நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 லைன் வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர். இதுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் வந்து 16 ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும். அது வந்து 1.25 அடியில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 2 அடி, இதுக்கு வந்து 1.25 அடி. 1.25 அடியில் 16 ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ இந்த நாட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த நாட்டில் வந்து க்ரீன் கலர் ஒயர் அட்டாச் பண்ணிவிட்டு 2 நாட்டு விட்டுட்டு மறுபடியும் 3ஆவது நாட்டில் ஒரு க்ரீன் கலர் ஒயர். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கணும் உள் சைடாக. அது வந்து உள்ளே சொருகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 4 நாட்டு இல்லைன்னா 5 நாட்டு உள் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம சொருகிக்கணும். அந்த மாதிரி சொருகிட்டு நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பல்ஜாகி வரும். ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வர்றதுனால இந்த மாதிரி பல்ஜாகி பூசணிக்காய் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஹைட்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 லைன் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள் பக்கமாக சொருகிடணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை. அதுக்கப்புறம் நம்ம 3 லைன்ஸ் வந்து க்ரீன் கலர் ஒயர் வச்சு போடுறோம்ல, அப்போ வந்து இந்த நாட்டையும் பிடிச்சி டைட் பண்ணி